வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து காரில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையரை நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காயில் வந்து தேவைப்படும். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 230 வோல்ட் ஏசியை 12 வோல்ட் டிசியை மாற்றியில் இதை பற்றி ஏற்கனவே வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ அந்த டிசி வோல்டேஜை எப்படி இந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணுறது, எந்த மாதிரி கனெக்ட் பண்ண அது வந்து ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசி வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் கிடைக்கும். அந்த 12 வோல்ட்டை பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி ஒரு டிசி இதை கொடுத்துருப்பாங்க. அதாவது டிசி 12 வோல்ட் கொடுக்குறதுக்கு ஒரு பின்னமும் கூடவே ஒரு ஏசிசின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த சுவிட்சு கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக டிசி சப்ளை வந்து நேராக வந்துட்டுருக்கு. அது போக அந்த சுவிட்ச் மூலிமா ஒரு டிசி சப்ளை கொடுத்தா தான் இது வந்து ஆன் ஆகும். அது வந்து எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா அதில் வந்து விசிசிசி கொடுத்துருக்காங்களா, அது வந்து அந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கான பின்னு. இங்கே வந்து ஆண்டனா இது கொடுத்துருக்காங்க, கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா விபேட், அதாவது பேட்ரி வோல்டேஜ், இந்த ஏசிசி இது ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி நம்ம 12 வோல்ட்டில் கொடுத்தா இந்த செட் வந்து ஆன் ஆகும். அது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த விபேட்டையும் விஏசிசின்னு இருக்கிற அந்த ரெண்டு லைனையும் வந்து ஒரு ஒயர் மூலிமா வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறோம். இப்போ அந்த ரெண்டு பின்னையும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ரெட் கலர் ஒயர் எடுத்துட்டோம். இது வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரவுண்டுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் ஒயர் எடுத்து கிரவுண்டில் வந்து சால்டிங் பண்ணிக்க போகிறோம். இப்போ கிரவுண்ட் பார்த்திங்கன்னா இந்த கடைசியில் இருக்குது. இங்கே நம்ம ஒரு பிளாக் கலர் ஒயர் வந்து சால்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து இந்த ரெக்டிஃபயரில் கொடுத்து இது ஆன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரெக்டிஃபயரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்டிஃபயர் இருக்கும். அப்புறம் கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் இது, அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரோட நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம இந்த பிளாக்கை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது. இந்த பாசிட்டிவில் வந்து இந்த பாசிட்டிவை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணி வச்சுக்க. இப்போ வந்து இது வந்து ஆன் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்ளை கொடுத்து ஆன் ஆயிடுச்சு. ப்ளூ கலரில் தெரியுது, உங்களுக்கு வந்து சரியாக தெரியல. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக தெரியுது. இப்போ வந்து பவர் ஆன் பண்ணி பார்த்தோம்னா அந்த ரெட் கலர் லைட் வரும் பாருங்கள். இதில் இப்போ ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு, ரெக்டிஃபயர் தான். அதை யூஸ் பண்ணி காரில் யூஸ் பண்ணுற இந்த ஸ்டீரியோ செட்டை நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.